பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை உணர்ந்து அதனை விசுவாசித்து நம்முடைய இருதயத்தில் எந்த காலத்திலும் நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த விசுவாசம், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே அந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தை திசை திருப்புவதற்கு பல்வேறு விதமான முயற்சிகளை பிசாசானவனும் உலகமும் இந்த மாமிசமும் இடவிடாமல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறபடியினால் அந்த விசுவாசத்தில் நாம் பலப்பட்டு அனுதினமும் அதனை விசுவாசிக்க வேணும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 9:23 தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:25. நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், விசுவாசம் முற்றிலும் வித்தியாசமானது ஒன்று. அப்போ எந்த மனுஷனாகிலும் பொதுவாக நம்ம அது என்று சொன்னால் இந்த உலகத்தில் காண்கிறத நம்புகிறது தான் பொதுவான முறை. ஆனால் காணாததை நாங்கள் நம்புவோமா இருந்தால் அதற்கு வெயிட் பண்ண வேணும், அதற்கு காத்திருக்க வேணும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்கு அறிவித்திருக்கிறார். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, எமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, எமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தவறை நிறங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். பாவிகளாகி எங்கள் மீது தேவரி இரக்கம் கொண்டதற்காய் உமக்கு சோஸ்திரம். உம்முடைய கிருபையை, உம்முடைய அன்பை எங்களுக்கு காண்பிப்பதற்காக உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால பாவ நிவர்த்தி செய்து அந்த பாவத்திலிருந்து எங்களை முற்று முழுதுமாக விடுதலை செய்தீரே. அதற்காக உமக்கண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவதையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகரும் அவரே ஆசிரியராகவும் இருக்கிறார். அவரே போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். அப்போ கடைசி செய்தியில் குறிப்பாக நான் 1 கொரிந்தியர் 15:51-54 சொல்லப்பட்ட வேத வாக்கியங்களை நான் உங்களுக்கு வாசித்து கொண்டிருந்தேன். அதே வேத வாக்கியங்களை மறுபடியும் திருப்பி பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15:51-54.
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:51-54 பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் அறிவித்திருக்கிறார். அப்போ இவை யாவும் என்ன மாதிரி என்று சொன்னால், கிறிஸ்தவர்களாகிய நாம் முதற் பலன்களை இப்பொழுது அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். இனி முழு பலன்களையும், ஆவிக்குரிய முழு பலன்களையும் நாம் அடைய வேண்டுமாய் இருந்தால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிற இந்த வேத வாக்கியத்தை முற்று முழுதுமாக நாங்கள் நம்ப வேணும். தொடர்ந்து நாங்கள் நம்ப வேணும். தொடர்ந்து நம்பி அதை விசுவாசித்து அதை நிலைத்திருக்கும் பொழுது ஆவிக்குரிய முழு பலன்கள் எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:51-54 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருளை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால் ஆவிக்குரிய முழு பலாபலன்களையும் இந்த சம்பவத்துக்கு பிறகு, எந்த சம்பவத்துக்கு இதில் சொல்லப்பட்ட 1 கொரிந்தியர் 15:51-54 சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை மற்றும் முழுதுமாக நாம் அனுபவிக்கும் பொழுது அந்த முழு பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம் என்பதை நாம் தெளிவாக அறிய வேண்டும். ஆனபடியால் இது ஒரு மிக முக்கியமான ஒரு வசனம். அப்போ இதனை தொடர்ந்து நாம் விசுவாசிக்கிறதற்கு, தொடர்ந்து நாம் நம்புகிறதற்கு அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு புதிய ஒரு வெளிப்பாடு பவுல் அப்போஸ்தலருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலருக்கு ஒரு புதிய ஒரு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். அப்போ அது என்ன அது என்று சொன்னால், உயிர்த்தெழுதலை பற்றியது அல்லது இழுத்து கொள்ளுதலை பற்றியது, ரப்ஷரை பற்றியது. அப்போ ரீசரக்ஷனை பற்றியது, ரப்ஷரை பற்றியது. ஏனென்று சொன்னால் உயிர்த்தெழுதலும் இழுத்து கொள்ளுதலும் ஒரே அர்த்தமுடையது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ வரப்போகிற உயிர்த்தெழுதலை பற்றியே இரகசியம், அந்த இரகசியத்தை பவுல் அப்போஸ்தலர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. உயிர்த்தெழுதலின் போது அல்லது இழுத்து கொள்ளப்படும் பொழுது அநேகமான கிறிஸ்தவர்கள் உயிரோடு இருப்பார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, அப்போ கடைசி என்ற சொல் பாவிக்கப்பட்டிருக்கிறபடியால் நாம் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொண்டிருப்போம். அது என்ன தப்பான அபிப்பிராயம் என்று சொன்னால், காலம் கடைசி வரை ஒவ்வொன்றாக தொனிச்சு கொண்டிருக்க கடைசி காலம் தொனிக்கும் பொழுதுதான் உயிர்த்தெழுதல் நடைபெறும் என்று நாங்கள் யோசித்து கொண்டிருப்போம். அப்படி இல்லை. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்று சொன்னால், சபையின் கடைசி காலம் முடிவுக்கு வந்திருக்கிறது. சபையின் கடைசி காலம் முடிவுக்கு வந்திருக்கிறது என்பதனையே கடைசி என்ற சொல்லு
தெளிவாக்குறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே அப்போ அந்த மாற்றம் ஏற்படுவதற்கு எவ்வளவு நேரம் செல்லும் என்பதனை இங்கு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தவர்களும் உயிரோடு இருப்பவர்களும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்தவுக்குள் இருப்பவர்களே இந்த சலுகையை பெற்றுக்கொள்வார்கள், மற்றவர்கள் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். எக்காலம் தொனிக்கும், இது தேவனுடைய எக்காலம் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். மரித்து போன பரிசுத்தவான்கள் பாவ சுபாவம் இல்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். மகிமையான சரீரத்தை நாமும் தரித்து கொள்ளுவோம். அழிவுள்ளதாகிய இது பாவ சுபாவத்தை இப்பொழுது உடைய இந்த சரீரம் அழியாமையும் பாவ சுபாவம் இல்லாத ஒரு மகிமையான சரீரத்தை உடையதாகவும், சாவுக்கு ஏதுவாகிய இது மரணத்துக்கு ஏதுவான இது பாவ சுபாவம் நமக்குள் இருக்கிறபடியால் இது மரணத்துக்கு ஏதுவானதொன்று. அப்போ சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். இனிமேல் ஒரு பொழுதும் மரிக்காதவாறு இருக்க வேண்டும். அதை தரித்து கொள்ள வேண்டும், அதை போட்டு கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது பாவ சுபாவத்தை உடைய இந்த சரீரம் அழியாமையும் தெய்வீக சுபாவம் முற்று முழுவதும் பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. சாவுக்கு ஏதுவாகிய இது மரணத்துக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையும் ஒரு பொழுதும் மரிக்காதவாறு தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டதென்று எழுதியிருக்கிற வார்த்தை ஏசாயாவில் 25:8 இதை பற்றி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை நிறைவேறும். சிலுவையில் அவர் நிறைவேற்றிய முழு பலாபலன்களும் நம்முடையதாகும். அப்போ முழு பலன்களையும் இப்போ ஆவிக்குரிய முதற் பலன்களை நாம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தின் மூலம் அதனை பெற்றிருக்கிறோம். அதே விசுவாசத்தின் மூலம் தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து விசுவாசிப்பதன் மூலம் முழு பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அது எப்போ நமக்கு கிடைக்கும் என்ற விபரத்தை தான் 1 கொரிந்தியர் 15:51-54 சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் இப்பொழுது முதற் பலன்களையே உடையவர்களாக இருக்கிறோம். ரோமர் 8:23 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உயிர்த்தெழுந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? அவர்கள் இனி ஒரு பொழுதும் மரிக்க மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதர்களுக்கு ஒப்பானவர்களாகவும் தேவனுக்கு பிள்ளைகளாகவும் இருப்பார்கள் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 20:38 உயிர்த்தெழுந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ லூக்கா 20:36 அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதர்களுக்கு ஒப்பானவர்களாயும் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்போ அவர்களை இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களாயும் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதுவே புத்திர சுவிகாரத்தின் பிரதிபலனாக இருக்கிறது. இப்படி இருக்க நம்முடைய சரீரம் மகிமையாக்கப்படுவது மட்டுமல்ல, சிருஷ்டியும் அடிமத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு
தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான் மகிமையானதை பெற்றுக்கொள்கிறார்கள் என்றது அல்ல, சிருஷ்டியும் அந்த மகிமையான சுயாதீனத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இது பற்றி ரோமர் 8:20 தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், மனுஷ வீழ்ச்சிக்கு முதல் சிருஷ்டி எப்படி இருந்ததோ அதே பழைய நிலைமைக்கு அது கொண்டு வரப்பட வேண்டும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ சிருஷ்டி மகிமையான சுயாதீனத்தை பெறுமென்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதாவது மனுஷ வீழ்ச்சிக்கு முதல் சிருஷ்டி என்ன கோலத்தில் இருந்ததோ அதே மாதிரியே இருக்கும் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவை யாவும் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதன் பலனை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் அதனை நம்ப வேண்டும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். என்ன மாதிரி என்று சொல்லிக்க, ஒருவன் காணாததை நம்ப வேணும் என்று சொல்லி நான் சொன்னேன். அப்போ காணாததை நம்ப வேணுமாயிரு, காணாததை அவன் நம்புவான் ஆகில் அது வரும் வரை அவன் பொறுத்திருக்க வேண்டும். அப்போ இங்கு சொல்லப்படுகிறது என்னென்று சொன்னால், ஆவியினுடைய முதற் பலனை ரட்சிப்பின் பொழுது நாம் பெற்றுக்கொண்டோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அதை நாம் பெற்றுக்கொண்டோம். எப்படி பெற்றுக்கொண்டோம்? காணாததை நம்பினதன் மூலம் நாம் அதனை பெற்றுக்கொண்டோம். அப்போ ஆவியின் முதற் பலனை பெற்ற நாம் ஆவியினுடைய முழு பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய சாட்சியை நாம் விசுவாசிக்க வேண்டும், நாம் நம்ப வேண்டும். அதைத்தான் 1 கொரிந்தியர் 15:51-54 நான் தெளிவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருந்தேன். அப்போ அதுகள் எல்லாம் காணப்படாததுகள் அதை நாம் காண வேண்டும். அதை நாம் காண வேண்டுமா இருந்தால் அதனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதற்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வாக்கியம் தெளிவாக சொல்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், மகிமையான சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அப்பொழுது ஆவியின் முதற் பலனை பெற்ற நாம் ஆவியினுடைய முழு பலனையும் பெற்றுக்கொள்வோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடைபெறப் போகிறது. அது என்ன என்று சொன்னால், சிருஷ்டி மகிமையான சுயாதீனத்தை மனுஷன் பெற்ற மகிமையான சரீரம் போல சிருஷ்டி மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும். அது என்ன மகிமையான சுயாதீனம் என்று சொன்னால், மனுஷ வீழ்ச்சிக்கு முதல் சிருஷ்டி எப்படி இருந்ததோ அதே நிலைமைக்கு சிருஷ்டி மறுபடியும் திருப்பி கொண்டு வரப்படும். இதை மனுஷன் நம்ப வேணும். அவன் நம்புவானாயிருந்தால் அவன் அதுக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்றுதான் இந்த வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வருகிறதற்கு நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்பதே வேத வாக்கியத்தின் அறிகுறி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக வேதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறியே தீரும் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் இதனை உறுதிப்படுத்தி இருக்கிறார். நாம் தற்பொழுது அனுபவிக்கும் ஆவிக்குரிய முதற் பலன்கள் எப்படி நிஜமானதோ அப்படியே பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட இன்னும் நிறைவேறாத வாக்கு தத்தங்களும் நிஜமாகும்.
நிஜமாகும் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நிச்சயமாக நடந்தேறும். குறிப்பாக அந்த ஆனந்த பாக்கியம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இணைய போகிற அந்த ஆனந்த பாக்கியம், தீத்து 2:13 சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆனந்த பாக்கியத்தை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நம்பிக்கையாக நாங்கள் இருந்து அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் காத்தும் இருக்க வேண்டும். அதைத்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தீத்து 2:13 அந்த ஆனந்த பாக்கியம். அது என்ன அந்த ஆனந்த பாக்கியம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வந்து அந்த தன்னுடையவர்களை, குறிப்பாக கிறிஸ்தவர்கள், தன்னுடையவர்களை, மறுபிறப்பு பெற்றவர்களை, கிறிஸ்தவுக்கள் நிலைத்திருப்பவர்களை அவர் வந்து அழைத்து கொள்வார். அவர் வந்து இழுத்து கொள்ளுவார். ஆனபடியால் தான் இப்பொழுது சிலுவையின் செய்தி உலகம் முழுக்க பரவி கொண்டு வருகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது என்ன நடக்குது என்று சொன்னால், சிலுவையின் செய்தி கொடுக்கப்படுகிற நோக்கம் என்னவென்று சொன்னால், தன்னுடையவர்களை இழுத்து கொள்ளுவார். தன்னுடையவர்களை அவர் இழுத்து கொள்ளுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவர்கள் அவருடைய மணவாட்டிகள் எல்லாரையும் இழுத்து கொள்ளுவார். அதுதான் அந்த ஆனந்த பாக்கியம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த ஆனந்த பாக்கியத்தை பற்றி தீத்து 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து பூமிக்கு அண்மையில் வந்து தன்னுடையவர்கள், கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்கள் எல்லாரையும், மறுபிறப்பு பெற்றவர்கள் எல்லாரையும் இழுத்து கொள்ளுவார். அப்போ அது இழுத்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது உலகம் முழுவதும் சிலுவையின் செய்தி பரவி கொண்டு வருகிறது. அந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் என்ன? இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால அழுக்காயிருக்கிற விசுவாசிகள் எல்லாம் துப்புரவாக்கப்பட்டு புது கன்னிகைகளாக அவர்கள் மாற்றப்பட்டு அவர்கள் இழுத்து கொள்ளப்படுவார்கள். இதுதான் அந்த ஆனந்த பாக்கியம் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அநேகமான கிறிஸ்தவர்கள் இதனை அறியாமல் இருக்கிறார்கள். இந்த பூமியில் நடக்க போகிற அடுத்த மிகப்பெரிய சம்பவம் என்னென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடையவர்களை இழுத்து கொள்ள போகிறார். அவர்கள் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். மரித்தவர்களும் உயிரோடு இருப்பவர்களும் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். அதை பெற்றுக்கொள்ளும் முகமாக இப்போ என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையின் செய்தியை உலகம் முழுக்க அனுப்பி கொண்டு வருகிறார். அநேகமான கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய வேசித்தனத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். வேறொரு இயேசுவை விசுவாசித்து வேறொரு சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு வேறொரு ஆவியினாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறபடியினால் அவர்கள் தங்களை முழுதுமாக தங்களை பிடித்திருக்கிற, ஆக்கிரமித்திருக்கிற அந்த ஆவியிலிருந்து பூரணமாய் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக சிலுவையின் செய்தி உலகம் முழுக்க இப்பொழுது பரவிக்கொண்டு வருகிறது. ஆனபடியால் கிறிஸ்தவர்கள் அந்த செய்தியை தவறாமல் பெற்று தங்களை முழுதுமாக சுத்தமானவர்களாகவும் சுத்தமான கன்னிகைகளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அழைத்து கொண்டு போக, அப்பொழுது அவர் நிச்சயமாக பூமிக்கு வரமாட்டார். ஆகாயத்திலே அவர் நின்று தன்னுடையவர்களை இழுத்து கொண்டு போவார். அதற்காக ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தயாராக வேண்டும் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நமக்கு கிடைக்கிற ஆனந்த பாக்கியம். இதை விட்டு
வேறு என்ன பாக்கியம் மனுஷனுக்கு இருக்கு? இந்த ஆனந்த பாக்கியத்துக்கு நாம் எல்லோரும் எதிர்பார்த்த வண்ணமாக இருக்க வேணும் என்று சொல்லி தீத்து 2:13 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆனந்த பாக்கியத்தை நம்புகிற ஒவ்வொருவனும், விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுவான் என்று சொல்லி ரோமர் 8:25 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நிறைவேறும் என்று சொல்லி ரோமர் 8:25 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நாம் புள்ளகளும் சுதந்திரமாமே. தேவனுடைய புள்ளகளாக இருக்கிறோம், தேவனுடைய சுதந்திரர்களாக இருக்கிறோம். அப்போ தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்போ சாத்தியமாகும் என்று சொன்னால், கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால், கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படுவோம் என்று சொல்லி ரோமர் 8:15-17 சொல்லப்பட்டிருக்கிறது. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ரோமர் 8:15-17 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் கிறிஸ்துவுடனே கூட மகிமைப்படுவோம். அப்போ இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே அநேகமான கிறிஸ்தவர்கள் அப்போ நாங்கள் பாடுபடுவோம், அப்போ நாங்கள் பாடுபடுவோம் என்று சொல்லி தங்களை பல்வேறு விதமான பாடுகளுக்குள் உட்படுத்துறது வழமையாக இருக்கிறது. ஒன்றும் செய்ய வேண்டிய அவசரம் இல்லை. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்குள்ள, நம்முடைய பாடுகளுக்குள்ள இல்லை, கிறிஸ்துவுடனே கூட. அப்போ கிறிஸ்துவுடனே கூடத்தான் அந்த பாடுகளுக்குள்ள அனுபவிக்க வேணும் என்று சொன்னால் நாம் நம்ம பாடுகளுக்குள்ள உட்படுத்த வேணும் என்று சொல்லப்படவில்லை. அப்போ கிறிஸ்துவுடனே கூட பாடுபட வேணும் என்று சொன்னால் கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசிக்க வேணும், விசுவாசிக்க வேணும். அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது ஒருவன் கிறிஸ்துவனுடைய பாடுகளுக்குள்ள கிறிஸ்துவுடனே கூட அவன் பாடுபடுகிறான். அப்படிப்பட்டவன் மகிமைப்படுவான் என்று சொல்லி ரோமர் 8:15-17 சொல்லப்பட்டிருக்கிறது. இது பற்றி பவுல் அப்போஸ்தலர் நாம் காணாததை விசுவாசித்து அதனை எப்படி இப்பொழுது அனுபவிக்கிறோமோ அப்படியே நாம் காணாத ஆனந்த பாக்கியத்தை தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போமாய் இருந்தால் நிச்சயமாகவே அதனை அனுபவிப்போம் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். உலகத்தினுடைய நம்பிக்கைக்கும் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கைக்கும் இடையில பாரிய வித்தியாசம் உண்டு. உலகத்தினுடைய நம்பிக்கை சில வேளைகளிலே ஏற்படும், சில வேளைகளிலே ஏற்படாது. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை நிச்சயமாய் நடைபெறும், நிச்சயமாய் நடைபெறும். ஏனென்றால் அந்த நம்பிக்கையை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவரே. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.
ஆமென்.